ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, ஹவ் லாங் இட் டேக்ஸ் டு பில்ட் மசில் டு பி ஜாக். இது ஆக்சுவலி ஒரு டாபிக் இல்ல. இது ஒரு கொஸ்டின். எல்லாரும் கேட்கறது தான். என்கிட்ட எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு கொஸ்டின். எல்லாரும் இப்போ ஜிம்க்கு முதல்ல பிகினரா வரோம்னா, இது நமக்கு இருக்கும் ஆக்சுவலா. எப்போ எப்போ நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இது இதுக்கு ஆக்சுவலா ஆன்சர் இல்ல. ஆன்சர் சொல்றேன். ஆனா இது ஆக்சுவலா ஆன்சர் இல்ல இதுக்கு. ஐயா எப்படின்னா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. மசில் பில்ட் பண்றதுக்கு மசில் நல்லா பில்ட் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஜெனடிக்ஸ்னு. ஆக்சுவலி எ குட் ஜெனடிக்ஸ் அண்ட் எ பேட் ஜெனடிக்ஸ் ஆர் சேம். எப்படின்னா இப்போ ஒரு குட் ஜெனடிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா டெடிகேட்டடாக இருந்தால், ஒரு பேட் ஜெனடிக்ஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்ண டெடிகேட்டடாக இருந்தால், போத் ஆர் கோயிங் டு கிவ் எ சேம் ரிசல்ட். என்ன குட் ஃபிசிக் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்னா, நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு குட் ஜெனட்டிக்ஸ்க்கும் பேட் ஜெனட்டிக்ஸ்க்கும், ஒரு பேட் ஜெனட்டிக்ஸ் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் ஆகுதுன்னா, ஒரு குட் ஜெனட்டிக்ஸ்க்கு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. இவனுக்கு 3 இயர்ஸ் ஆகுதுன்னா, இவனுக்கு 1 இயர்லேயே அது சாதிக்க முடியும். எப்படி ஜெனட்டிக்ஸ் இது ப்ரூவ் என்ன இது எப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி நீங்க கேட்டா, உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. இப்போ ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவோ, நைஜீரியாவோ என்ன இருக்குதோ அது. பிளாக் பீப்பிள் வியூஸ் சாரி சொல்லக்கூடாதா? நைஜீரியா, ஆஃப்ரிக்கான்னு பார்த்தா, இப்போ நம்ம ஒரு இருக்கும் கொஸ்டின் எப்போலேருந்து, இவங்களது ஜெனடிக்ஸ் என்ன இப்படி இருக்கு, இவங்க என்ன இப்படி ஒரு ஜாக்பா இருக்காங்க அப்படின்னு எங்க ரெக்கார்ட் அதுதான் பாசிச்சோம். அது எப்படி இவங்க எல்லாருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் ஆஃப்ரிக்கன்ஸ் ஆர் நைஜீரியன்ஸ் ஹாவ் எ குட் ஜெனடிக்ஸ். அது எப்படின்னா, அது அவங்களது ஆன்சிஸ்டர்ஸ் தான் காரணம். அவங்களது நீங்கள் இப்போது ஆஃப்ரிக்காவில் யாராவது சும்மா போய் கேளுங்க. இப்போது நீங்கள் என்ன நல்லா ஃபிசிக் நல்லா நான் ஜிம்க்கு போகிறீங்களான்னு இல்லைன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஜிம்க்கும் போகிறாங்க. ஆனால் அவங்க ஜிம்க்கு போகலனாலும் சாரி ரோலிங் ஆகுது. அவங்க ஜிம்க்கு ரொம்ப ஜாம் ஆகுது. போகலனாலும் அவங்க ஃபிசிக்கு நல்லா இருப்போம். ஏன்னா ஜெனடிக்ஸ் தான் காரணம். இப்போ இது ஆப்ரிக்கான்னு இல்லை. இப்போ எவ்வளோ இருக்கு. இப்போ நீங்க பார்த்தா கண்ட்ரி டு கண்ட்ரி பேஸ்ட் ஆகும். இப்போ எப்படின்னா, இப்போ இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ், ப்ரௌன் பீப்புள்ஸ் நம்ம எல்லாம் ப்ரௌன் தானே. பார்த்தா நமக்கு ஜெனடிக்ஸே நமக்கு டிஃப்ரெண்ட் இல்லை கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ். அது எப்படின்னா, அதுதான் ஆன்சிஸ்டர்ஸ் காரணம்னு சொல்லலாம். ஜெனடிக்ஸு ஒரு ஆகும். எனக்கு ரொம்ப ரோலிங் ஆகுது. ஜெனடிக்ஸ் இஸ் ஆல்சோ எ மேஜர் ஃபேக்ட். இப்போ நீங்கள் இந்தியன்ஸு, பாகிஸ்தானிஸ், ப்ரௌன் பீப்புள்ஸ்னு பார்த்தா நமக்கு ஜெனடிக்ஸே வேறு. இப்போ அமெரிக்கன்ஸ்னு பார்த்தா அவங்களது ஜெனடிக்ஸே வேறு. எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஜெனடிக்ஸாக இருக்கும். ஜெனடிக்ஸ் இஸ் ஆல்சோ பிளேஸ் எ மேஜர் ரோல் ஃபார் மசில் பில்டிங். ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஜெனடிக்ஸ் பேடாக இருக்குது, நான் மசில் நல்லா பில்டே பண்ண முடியாதான், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இது ரொம்ப ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ, ஆனால் இது தப்பான இன்ஃபர்மேஷன். ஜெனடிக்ஸ் பேடாக இருந்தால் உங்களுக்கு மசில் பில்டே பண்ண முடியாது, எதுவுமே ஜிம்மில் பண்ண முடியாது, ரொம்ப லாங்காக இருக்கும். அப்போ எல்லாம்னு எதுவும் பார்க்காதீங்க. நீங்கள் மசில் நல்லாவே பண்ணலாம். அவன் குட் ஜெனட்டிக்ஸ் இருக்கிறவங்கள்டவே நல்லா பண்ணலாம். நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக இருந்தால், ஆக்சுவலி டிசிப்ளின்டாக இருந்தால், நீங்கள் பேஷன்ஸாக இருந்தால், இதுதான் இல்லை. இப்போது ஹவு லாங்கு நீங்கள் சொல்கிறீங்களே, இது கொஷின் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பேஷன்ஸ் இல்லைன்னு.
பேஷன்ஸ். இப்போ நீங்க ஒரு பாடி பில்டிங்கில் இல்லைனா இறங்கினீங்கன்னா யூ ஹேவ் டு பி ஸோ பேஷண்ட். நீங்கள் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கக்கூடாது. நான் இப்போது 6 மந்த்ஸில் நான் பாடி பில்ட் பண்ணி ஆகணும், 6 மந்த்ஸில் நான் 6 பேக்ஸ் வரணும், 6 மந்த்ஸில் நான் நல்லா ஷ்ரெட்டட் ஆகணும், ஜாக்ட் ஆகணும், அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, டிசிப்ளின்ட் வாழ்க்கை வாழுங்க, டயட் சரியாக பண்ணுங்க. நீங்கள் எப்போ ஆகும் அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிசல்ட் வரும். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு கணக்கு போடாதீங்க. அது ஆகும்போது ஆகும். அது உங்கள் மேலே தான். நீங்கள் ஒரு நல்ல டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரோக்ரஸ் கிடைக்கும். நல்ல மசால் பில்ட் பண்ணலாம். எனக்கு கேட்டால் இப்போது இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்முக்கு போகிறீங்க, நல்லா டிசிப்ளின்டு வாழ்க்கை வாழ்கிறீங்க. ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ப்ரோக்ரஸ் பார்க்கணும் தான். இப்போ நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ப்ரோக்ரஸ் பார்க்கணும் தான். இப்போது நீ 2 to 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே சேஞ்சஸ் தெரியலன்னா நீங்கள் சம்வேர் யூ ஆர் கோயிங் ராங். ஐ கேன் சே சம்வேர் யூ ஆர் கோயிங் ராங்னா உங்களது டயட் சரியாக இல்லாமல் போகலாம், உங்களது ட்ரைனிங் சரியாக இல்லாமல் போகலாம், உங்களது ரெஸ்ட்டு ரிகவரி சரியாக இல்லாமல் போகலாம். 2 to 3 இயர்ஸ் மேக்ஸிமம்ங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரோக்ரஸ் பார்ப்பீங்க. எனக்கு கேட்டால் இது மாதத்துக்கு வர ரிசல்ட்டு, மாதத்துல எனக்கு என்ன ஒரு 6 மாதம் 7 மாதத்துல நான் பில்ட் பண்ணி காமிப்பேன், அந்த மாதிரி விஷயமே இல்லை. இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, டெக்கேட்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு நல்லா பாடி மெயின்டைன் பண்ணுறது. நீங்கள் யார் வேணால் இருக்கட்டும், உங்களது ஐடல் யார் இருக்காங்களோ அவங்களது நீங்கள் போய் பார்த்தா கேட்டு பாருங்க எவ்வளோ வருஷம் பண்ணுறீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு பாடி பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கேளுங்க. அவங்க கன்ஃபார்மாக ஒரு 7 இயர்ஸ் to 8 இயர்ஸ்னு சொல்லுவாங்க.